என்ன மாம்சு, ம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா சிவா, பாவை இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு ஐடியா கொடுத்தது நாங்க, அதனால கரெக்டா தான் இருக்கும். ஆ சரி, ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக இப்படி ஓயாம சொல்லி காட்டுறதா? நீங்க தெரியாம பண்ணிட்டீங்கன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா அதோட காம்ப்ளிகேஷன் என்னன்னு உங்களை விட எங்களுக்கு தான் நல்லா தெரியும். இதுக்கப்புறம் எதுவும் சொதப்பாம இருந்தா சரிதான். இங்க பாரு சிவா, இதுக்கப்புறம் சத்தியமா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. சரி, நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. என்னடா? நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன்டா. பாவை சொன்ன கேள்றா. பாவை, நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன்டா. இதுங்க பண்ணி வைக்கிற கூத்த பாத்தியா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செழியன இந்திரா பக்கம் வர வச்சிருச்சுங்க. நேத்து பிறந்தது முதற்கொண்டு எவ்வளவு விவரமா இருக்குன்னு பாத்தியா? தெளிவா அவங்க அப்பாவை அவ அம்மா பக்கத்துல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கா பாரு. இதையெல்லாம் பார்க்க போனா நாம ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட தோத்துதான் போயிட்டு இருக்கோம். என்ன எலி, கபிலன் அம்மா சரியான டென்ஷன்ல இருக்காங்க போல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணாலும் சரி, நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். கபிலன் இவ்ளோ பதட்டமா யோசிக்கிறத பார்த்தா இன்னும் அந்த டாக்குமெண்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு ஐடியா கிடைக்கல போல இருக்கு. அவனுக்கு ஐடியா வரட்டும், எப்படியும் நமக்கு தெரியதானே போகுது, பாத்துக்கலாம். சரி சித்தப்பா, போலாமா? போலாம் இந்திராமா. ஒரு நிமிஷம், இப்பவே ரூமுக்கு போய் என்ன பண்ண போறோம்? ரித்திகா, நாளைக்கு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணணும்ல, அதான் சீக்கிரமா போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு கூப்பிடுறேன். அது ஓகே அண்ணி, ஆனா குடும்பத்தோடு இங்க வந்திருக்கிறது கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு மட்டுமா? ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வேண்டாமா? நாளைக்கு நாங்க கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம எல்லாரும் வெளியில போலாம். அப்படி எங்களால வர முடியலன்னா கூட நீங்க நாளைக்கு வெளியில போய் சுத்தி பாருங்க. இப்போ எங்க போக முடியும், டைம் ஆயிடுச்சுல. நாளைக்கு வெளியில போறதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு போலாம். ஓகே, ஆனா நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு இங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு நல்ல மெமரி வேணும்ல. யா அக்கா, நான் கேக்குறேன். ஓகே, நீங்க எப்படிப்பட்ட ஆள்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப போல்டு, எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் விமன் நீங்க. தேங்க்ஸ். ஆனா உங்களுக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும்ல, அப்படி நீங்க வீக்னஸா நினைக்கிற விஷயம் எதுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. அன்பு, அதான் என்னோட வீக்னஸ். நீ சொன்ன மாதிரி நான் ரொம்ப போல்டு தான், தைரியமான ஆள் தான். ஆனா அன்புன்னு வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல என்னை விட வீக்கான ஒரு பர்சன் வேற யாருமே இருக்க முடியாது. என்கிட்ட அன்பு காட்டுறது என்னோட எதிரியா இருந்தாலும் நான் அதை உடனே நம்பிடுவேன். நான் ஒருத்தர் மேல ஒரு தடவை அன்பு காட்டிட்டேன்னா அதை விட்டுட்டு என்னால வெளியில வரவே முடியாது. அதனால சில பேர் என்னை ஏமாத்தவும் செஞ்சிருக்காங்க. ஆனாலும்
எனக்கு அவங்க மேல கோவம் இருக்குமே தவிர என்னைக்குமே அவங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு மாறவே மாறாது. அவங்க எனக்கு வேண்டியவங்களா இருந்தாலும் சரி, வேண்டாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்க நல்லா இருந்தா போதும்னு தான் நான் நினைப்பேன். இதுதான் என்னோட வீக்னஸ். என்னால கண்டிப்பா இந்த மைண்ட் செட்டை மாத்திக்கவே முடியாது. வாவ், சூப்பர்க்கா. ரித்திகா, நீ போய் ஆடு. ரித்திகா, இப்ப நீ தான் சொல்லு. ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத் தான். சரி, உனக்கு பிடிக்காத விஷயம்னு சிலது இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட், எனக்கு பொய் சொல்றது சுத்தமா பிடிக்காது. ஆம், சிவா சிவா, சிவா பாத்து. சரி யூ கண்டினியூ. எனக்கு குடும்பத்தோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தடையா யார் இருந்தாலும் எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. அலி, உன் தங்கச்சி நம்மள இன்டைரக்டா சொல்றதா நினைச்சு அவளை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓ, நீங்க இந்த உலகத்திலேயே அதிகமா நேசிக்கிற பர்சன் யாரு? சொல்லுங்க மாம்சு, யாரு? என்ன மாம்சு இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? பதில சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நேசிக்கிற பர்சன் என் பொண்ணுதான். நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என் உயிரே இவதான். அதெல்லாம் சரி, எல்லாருக்கும் அவங்க குழந்தைய தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு உங்க குழந்தைய இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது பர்டிகுலரா ரீசன் சொல்ல முடியுமா? அட சொல்லுங்க மாம்சு, டைம் ஆகுது இல்ல. அதுக்கு காரணம் என் மனைவிதான்.